மத்தேயு 10:17 மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் எண்ணத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். ஆண்டவர் சொன்னார், ஊழியம் செய்யும் போது உங்கள் மேலே புகார் கொடுப்பாங்க. ஆலோசனை சங்கம்ன்றது யூதர்களுடைய ஒரு சட்டசபை மாதிரி, பாராளுமன்றம் மாதிரி, சன்ஹெட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போய் உங்கள் மேலே புகார் கொடுக்கலாம். உங்களை ஜபாலயத்தில் வச்சு அடிக்கலாம், யூத ஜபாலயத்தில் வச்சு அடிக்கலாம். உங்களை கொண்டு போய் அதிகாரிகளுக்கும் ராஜாக்களுக்கும் முன்னால் நிறுத்தலாம். இவங்க மத பிரச்சாரம் பண்ணுறாங்க, மதம் மாற்றுறாங்க, குழப்பத்தை உண்டாக்குறாங்க, சட்டம் ஒழுங்கு மத கலவரத்தை உண்டாக்குறாங்க, ஏதாவது நாட்டுக்கு விரோதமாக பேசுகிறாங்க, ஏதாவது சொல்லலாம். அப்படி சொல்லும்போது என்ன பேசுவோம், எப்படி பேசுவோன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா முதல்ல நமக்கு பேச்சே வராது. நம்மை கொண்டு போய் குற்றஞ்சாட்டி நிறுத்துகிறாங்க. கோர்ட்டில் நிறுத்தினா நமக்கு பேசுகிறதுக்கு வக்கீல் தேவை. வருமான வரித்துறையில் கொண்டு போய் நிறுத்தினா நமக்காக பேச ஆடிட்டர் தேவை. காவல் நிலையத்தில் போய் நம்மை நிறுத்தினா நமக்காக பேச யாராவது ஒரு காவல் நிலையத்தோடு நல்ல நட்பு கொண்ட ஒரு தலைவர் யாராவது தேவை. நமக்கு தான் பேச வராத. ஏன்னா நம்ம மேலே குற்றம் சொல்லியிருக்காங்க, நம்ம மேலே வழக்கு இருக்குது. மற்றவங்களுக்காக என்றாலும் நம்ம பேசி விடுவோம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன பேசுவோம் எப்படி பேசுவோன்னு கவலைப்படாதீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பேசுவது, பேச வேண்டியது உங்களுக்கு அருளப்படும். அந்த நேரத்தில் முதல்ல உட்காந்து நீங்கள் பாயிண்ட் எடுக்க வேண்டாம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறாங்க, சட்ட புத்தகத்தை எடுத்து படிப்போம். கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க, நம்மளே சட்ட புத்தகத்தெல்லாம் படிப்போம். படிச்சுட்டு இருக்க வேண்டாம். அந்த நேரத்தில் கர்த்தர் வாயில வார்த்தையை போடுவார், என்ன பேசணும். அந்த நேரத்தில் இது பிரசங்கத்துக்கு உரியது அல்ல. இந்த வசனத்தை தான் அநேகர் பிரசங்கத்துக்கு சொல்கிறாங்க. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, ஆவியானவர் பேசுகிறவர். அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே பிரசங்கத்துக்கான வார்த்தைகளை தாரும்னு பெரும்பாலும் பிரசங்கத்துக்கு ஜெபம் பண்ணுறவங்க இதை ஜெபம் பண்ணுறாங்க. பிரசங்கத்துக்கு இது வேலை செய்யாது. அந்த நேரத்துலலாம் வாயில் வார்த்தையை கொடுக்க மாட்டார். முதல்ல பைபிள் படித்து ஜெபம் பண்ணிட்டு போகணும். செய்தியை வாங்கிட்டு ஆராய்ச்சி பண்ணி செய்தியை தயாரிச்சுட்டு போகணும். அங்கே போய் பீடத்தில் போய் அந்த நேரத்தில் ஆவியானவர் தருவாருன்னு என்னத்தையாவது இப்படி நினச்சிக்கிட்டு போய் அப்போ அங்கே ஏதாவது கதையை விட்டுட்டு வர்றது சில பிரசங்கியார்கள். அருமையான சகோதர சகோதரிகளை, இது பிரசங்கத்துக்கு பொருந்தாது இந்த வாக்கு தத்துவம். இந்த மாதிரி நம்மை குற்றம் சாட்டுறாங்க, நம்மை கொண்டு போய் யார் முன்னாலேயாவது நிறுத்துறாங்க. அந்த நேரத்தில் அப்போது பதில் சொல்வதற்கு ஆவியானவர் வார்த்தைகளை தருகிறார், அவரே பேசுவார். அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆண்டவருக்காக வாழ்ந்தால், ஆண்டவருக்காக செயல்பட்டால் நம் மீது புகார் கொடுக்க வாய்ப்பு உண்டு, நம் மீது குற்றஞ்சாட்ட வாய்ப்பு உண்டு, நம்மை கொண்டு போய் யாராவது அதிகாரி முன்னால் நிறுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆவியானவர் நமக்காக பேசுவார். ஆவியானவர் நமக்கு வக்கீலாக இருப்பார். பரலோகத்தில் கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். பூமியில் இப்போ ஆவியானவர் நம்மிலிருந்து நமக்காக வக்கீலாக அவர் பேசுவார். அது காவல் நிலையமோ, அது நீதிமன்றமோ, அது அரசு அலுவலகமோ, அது பஞ்சாயத்தோ, எங்கனாலும் ஆவியானவர் நமக்காக நம்மிலிருந்து வக்கீலாக பேசுவார், நமக்கு உதவி செய்வார். ஆமென்.